Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஜஸ்டிஸில் 10ஆம் வகுப்பு தமிழ் ரொம்ப முக்கியமான நெடுவினாக்கள் தான் பார்க்க போகிறோம். வினா நீங்கள் 43 வரக்கூடிய நெடுவினா, 44, 45 இந்த 3 கேட்டகரியில் வரக்கூடிய 8 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வரக்கூடிய ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி சார்பாக பார்த்திங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் தவிர எல்லா கொஸ்டின் பேப்பருமே அந்த லிங்க்கில் இருக்குது. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்களா போதும், உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸ்டடி மெட்டீரியல், அதுக்கான பிடிஎஃப் லிங்க்கு, முக்கியமான 1 மார்க் வித் ஆன்சர்ஸோட எல்லாமே கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கணும். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி விட்றேன். தேவைப்படுறவங்க மறக்காமல் பார்த்தா அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், எல்லா மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்காகவே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி சார்பாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இனி இருக்கிற இந்த 2 டேஸில் டுமாரோவும் டே ஆஃப்டர் டுமாரோ இந்த 2 நாளுமே உங்களுக்கு தமிழுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸு, ஸ்டடி மெட்டீரியல், நெக்ஸ்ட்டு பிளேலிஸ்ட்டு, அதே மாதிரி ரொம்ப முக்கியமான 1 மார்க் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ இன்றைக்கான டாபிக் பார்த்திங்கன்னா 8 மதிப்பெண் வினாக்கள் நெடுவினாக்களில் வரக்கூடியதா. ஸோ இதில் ஒரு ஓவராலே பப்ளிக் வரைக்கும் இந்த நெடுவினா மட்டும் படிச்சுட்டு ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தனர் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை ஒப்பிட்டு மேடை பேச்சோட்டை உருவாக்கு. 2வது கொஸ்டின் தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கு உரை குறிப்பில் எழுதுங்க. 3வது முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தி விவரித்து எழுதுங்க. 4வது ஆற்றுப்படுத்தல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் மல்லல்களையும் நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது. அது இன்றைய நிலையில் ஒரு வழிகாட்டலாக மாறியிருப்பதை விளக்குக. 5வது கொஸ்டின் உங்கள் இல்லத்திற்கு அந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரத்தை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான 6வது கொஸ்டின் ஒரு குழந்தை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையும் எடுக்கும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா, வெறும் வணிகத்தில் நின்று விடுமா. இக்கருத்தை ஒட்டி செயற்கை நுண்ணறிவு எதிர்கால வெளிப்பாடு பற்றி ஒரு கட்டுரை எழுதுக. அதுகள் புயலின் அறிவிப்பை கேட்டு நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவங்க செய்கிற செயல்களை ஏற்படுத்தி இது 5 மார்க் கொஸ்டின்லேயும் வரும். அதுக்கப்புறம் இறைவன் புலவர் இடைக்கான குரலுக்கு செவிசாத்தங்கள் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தா முல்லைப்பாட்டுக்கு ஒரு கார்கால செய்தி நம்ம ஆல்ரெடி கம்பேரிசன் பண்ணியிருப்போம். அந்த கொஸ்டின்லாம் நிறைய டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி கொஸ்டின் தான். ஸோ அதுவுமே இதில் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா சந்தக்கவிதையில் சிறக்கும் கம்பெனி தலைப்பில் இலக்கிய ஒரு எழுதுக. போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், இயற்றமிழ் கலைஞர் ஆகிய தலைப்பிலை கொண்டு கட்டுரை ஒன்று எழுதுக. பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மெய்க்கத்தி பாடலின் நயம், அதுக்கு சிலப்பதிகார மறுபக்க வணிக விதி, இக்கால வணிக வளங்களும் கண்காடிகளும் ஒப்பிட்டு எழுதுக. கருணையான் தாய்மறைக்கு வீரமாவணிர் பூக்கள் போன்று பூமிகளும் உருவக மலர்கள் நிகழ்த்திய கவிதாஞ்சலி. ஸோ ஓவராலாக 13 நெடுவினா கொடுத்துருக்கு. இந்த 13லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நிறைய கொஸ்டின் சிலப்பதிகாரம், அதே மாதிரி முல்லைப்பாட்டுக்கு ஒரு கார்கால செய்தி, புலவர் பார்த்திங்கன்னா இடைக்காலனார் நிகழ்வு அந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்கேன். விருந்தோம்பல்ல நிறைய டைம் கேட்டேன். அடுத்து வினாயின் 44 வரக்கூடிய விரிவான கொஸ்டின் பாருங்கள். புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளையும் அடுக்கு தொடர்களையும் மொழி குறிப்பு சொற்களையும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. ஃபஸ்ட் கொஸ்டின் அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயல்பாடுள்ள பொறுத்து பாட்டையும் கோபுலபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு வந்தனர். அறிவியலார் ஸ்டீபன் ஹாக்கிங் விண்வெளி பயணம் தலைப்பில் கற்பனை கதை கொண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கே. மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுற்றி ஏற்றிய கதையை பற்றி உங்களின் கருத்துக்களை விவரிக்கும். அடுத்த 5வது கொஸ்டின் அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாதிரி குறித்திருங்க. பாய்ச்சல் குறிப்பு வருகிறது. அனுமநாட்டம் மங்கைராய் பிறப்பதற்கு எனும் தலைப்பில் MS சுப்புலட்சுமி பற்றிய உனது கருத்து. ஓவராக 7 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 7மே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கட்டாயம் படிங்க. அடுத்தது பார்த்தா பொதுக்கற்று வினா 45 கூட பொதுக்கற்ற தலைப்பு விண்வெளியும் கல்பனாச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து குறிப்புகளை கொண்டு ஒரு பக்கம் நாடுகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மாணவன் கொக்கை போல கோழியை போல உப்பை போல இருக்க வேண்டும். கொக்கு காத்திருந்து கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும். குப்பையை கிளறினாலும் தனது உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளும் கோழி. கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் உப்பின் சுவை உணர முடியும். ஆசிரியர் விளக்கம் மாணவன் நிகழ்ச்சி. அடுத்தது நிகழ்கலை வடிவங்கள், அவை நிகழும் இடங்கள், அவற்றின் ஒப்பனைகள், சிறப்பு பழமையும் இத்தகைய மக்கள் கலைகள் அறிய வரும் காரணங்கள், அவற்றின் வளர்த்திற்கு நாம் செய்ய வேண்டிய குறித்து நாளிதழ் தலையங்கம் எழுதுக. நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தின் மாணவர் பங்கு, குறிப்புகளை கொண்டு ஒரு பங்கு மாணவ பருவமும் நாட்டுப்பற்றுமை தலைப்பில் மேடை உரை எழுதுக. தமிழின் இலக்கிய வளம் கல்வி மொழி, பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், பிற துறைகள் கருத்துக்கள், தமிழுக்கு செழுமை மேற்கொண்ட குறிப்புகள், செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை என்ற தலைப்பில் வாரிதழ் ஒன்றுக்கு கட்டுரை எழுதுறது. அதுக்கப்புறம் இப்போ நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை தயாரித்தல், குமரி கடல் முனி வேங்க கடல், இது பார்த்திங்கன்னா சான்றோர் உள்ளத தமிழ் பற்றி எழுதுறது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது போராட்ட கலைஞர். இதில் 2லேயுமே வரக்கூடிய கொஸ்டின் தான். உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழாவிற்கு தலைப்பு கலை திருவிழாவுக்கு சென்று வந்த நிகழ்வுக்கு கட்டுரையாக்குது. அரசு பொருட்காட்சி, சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, நூலகம். ஸோ இது எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் கட்டாயங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நான் திருப்பியும் சொல்கிறேன், வரக்கூடிய 10ஆம் வகுப்பு
அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான ஒரு லிங்க் வந்து நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எக்ஸ்டிசி சார்பில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கான கமெண்ட் அதுக்கான லிங்க் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லிங்க் இந்த பர்டிகுலர் வீடியோவில் கமெண்ட் பாக்ஸ்லேயும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் அந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அவர் சேனல் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the forthcoming APPEL exam. Okay, thank you student, bye.